நல்லா இருக்கடா தங்கம் யோகி. எப்படி இருக்கு? சரி சரி சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எறா தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருளும் பார்த்திங்கன்னா, எறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் அதே மாதிரி 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம வாங்க தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்க்கணும், கூட கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ சோம்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 மிளகா, நல்லா பெரிய மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயம். நம்ம தொக்கு மாதிரி வைக்கும்போது கூட கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சேர்க்கும் போது நமக்கு நல்லா தொக்கு நல்லா கிடைக்கும். அதனால நான் வந்து ரெண்டுமே நிறையாவே நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நம்ம சேர்த்துக்கிறோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி, இல்லைன்னா நம்ம வந்து 3 கூட எடுத்துக்கலாம். வெங்காயம் சரி தக்காளி சரி 3 கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க. வதங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக மூடி போட்டு மூடி ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சா தான் நமக்கு வந்து கீழே வந்து சீக்கிரமாக அடி பிடிக்காது. ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு பார்த்திங்களா? இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்க்கவே இல்லை, தக்காளி வதங்கும் போது சேர்த்துக்கலாம், இல்லை இந்த டைமில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா ஓரளவு நல்லா பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துருங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சீரகப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அது கூட மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை ஸ்மெல் எதுவுமே, அந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து நல்லா பெரிய சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். நல்லா அந்த மசாலாத்தூள் வாசனை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடைசியாக தான் நம்ம வந்து எறாவை சேர்க்க போகிறோம். முன்னாடியே சேர்க்கக்கூடாது. நல்லா வதங்கி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. நமக்கு தக்காளியை கூட நம்ம வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எறாவை சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருக்க எறா எல்லாத்தையுமே நம்ம வந்து அதை கூடவே சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து எவ்வளோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நல்லா கொதிக்கணும். எறா வந்து வேகணும். அதுக்கு மேலே ஆயிடுச்சு நமக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால தக்காளி நல்லா கொதித்து தக்காளி தொக்கு மாதிரி அதுக்கப்புறமா எறாவை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா சுண்டி வந்துடுச்சு எறா போட்டதுக்கப்புறமா. எறாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நமக்கு ரொம்பவும் ஹார்டாகவும் இல்லை, நல்லா சாஃப்டாகவே இருக்குது. இந்தளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு தண்ணி வந்து வற்றி வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தாவே போதுமானதாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருக்க நமக்கு வந்து வற்றிரும். சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். தக்காளி இட்லி, தோசை, பூரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து யோகிக்கு வந்து கொடுத்துருந்தேன். அது வந்து சாப்பிட்டு சொல்லு பாருங்கள். என்னடா உனக்கு எறா பத்தலையா யோகி? எறா நல்லா இருக்கா? பத்தலையா? ஒழுங்கா நான் வந்து அதுக்கு சாப்பாட்டு கூட எறா சேர்த்து வச்சேன். ஆனால் அது வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கிற எறா எல்லாமே நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சட்டியோட தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுருக்காது. அதுவே எடுத்து வச்சுக்குது. போதுமா யோகி எறா உனக்கு? எறா பத்தலையா யோகி உனக்கு? என்ன வேணுமா?
ம் எனக்கு நிறைய வேணும். ரொம்ப சூப்பரா இருக்கு. ம் சாப்பிடுங்க. ஊட்டி விட மாட்டேங்கிறீங்க. ம் நீங்க சாப்பிடுங்க. அப்பா அம்மா இன்னும் சோள சாப்பிடல. ம் ஓகே, நீங்க அப்புறமா சோள எடுத்துவாங்க. நான் தோட சீச்சி மட்டும் சாப்பிடுறேன். எறா மட்டும் சாப்பிட போறீங்களா? ஏன் எறா மட்டும் சாப்பிடுறீங்க? காரம் இருக்குல்ல. நல்லா இருக்கடா தங்கம். யோகி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சரி 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 ஓகே. சாப்பிட்றீங்களா நீங்கள்? ஓகேம்மா.